சட்டமன்ற தேர்தல்ல யாரு எம்எல்ஏக்கு போட்டியிட்டா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயபிரபாகர். கேடிஆர் அவங்க நின்னா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேடிஆருக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. போன தடவை விஜயபிரபாகர் நின்றாங்க. அவங்க கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்துட்டாங்க. இந்த தடவை நின்றாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. விஜயகாந்த் விஜய் கூட்டணி வச்சா 100% கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. நீங்க யாருக்கு ஓட் போடுறீங்க? நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். எங்க ஓட்டு விஜயபிரபாகர் தான். யங்ஸ்டர்ஸ் ஓட்டுக்குலாம் தளபதிக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம். ஓகே சார். நீங்க டிஎம்கேல யாரு நின்றாலுமே அவங்க செய்ப்பாங்க. தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோட அவங்க நம்ம ஏற்கனவே இருக்கிற கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன முக்கியங்க அவங்களுக்கு தெரியணும். நல்ல தலைவர் வந்தா எல்லாரும் சந்தோஷம் தானே. ஆர்எஸ்சி ஃபிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசி அப்படிங்கிற ஊர்ல தான் வந்திருக்கோம். இந்த சிவகாசி தொகுதியில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யார் வேட்பாளரா நின்னா போட்டியிட்டா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வீடியோக்குள்ள வாங்க. வணக்கம் சார். நம்ம சிவகாசி தொகுதியில வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யாரு எம்எல்ஏக்கு போட்டியிட்டா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயபிரபாகரன் தேமுதிக. கேடிஆர் நின்னா ஜெயிப்பாங்க? இது தெரியல மேம். கண்டிப்பா நான் ஜெயபிரபாகரன் தான். ஓகே சார். விஜய் பிரபாகரன் சார் எதனால வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஒரே காரணத்தினாலதான் கண்டிப்பா விஜயபிரபாகரன். ஏன்னா அவருக்கு அந்த டயத்துல ஆதரவு பண்ண முடியல. கண்டிப்பா அவர் இல்லாத டயத்துல அவர் பையனுக்கு கண்டிப்பான முறையில் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க நம்புறேன். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யார் வந்து நின்னா எம்எல்ஏ ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நின்னாலும் என்னங்க, நமக்கு தேவை ஒரு நல்ல தலைவர். தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோட அவங்க நம்ம ஏற்கனவே இருக்கிற கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன முக்கியங்க அவங்களுக்கு தெரியணும். நல்ல தலைவர் வந்தா எல்லாரும் சந்தோஷம் தானே. கேடிஆர் வந்தா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நான் எப்படிங்க சொல்ல முடியும். எல்லாம் அதான் ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து போடுறோம். கண்டிப்பா வருவா யாராச்சும். நம்ம கேடிஆர் இருந்தாலும் சரி, நம்ம யாரு விஜயகாந்தோட மகனா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் எங்க சப்போர்ட் நாங்க யாருக்காச்சும் ஒரு ஆள் கொடுப்போம். அவ்வளோ உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்க கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யார் போட்டிட்டா ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி விஜய். எதனால அவருக்கு ஓட்டு போட்டா ஜெயிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் மக்களுக்காக நிறைய உதவி பண்ணுவார். எங்களுக்கு தெரியும். நிறைய டிவில இதெல்லாம் பார்த்துருக்கோம். நல்லா பண்ணுவார். வணக்கம் சார். சார் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரு சிவகாசி தொகுதியில நின்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எளிமிக்க சார்பில் யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க. ஓகே சார். ஆமா. கேடிஆர் அவங்க நின்னா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேடிஆருக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏற்கனவே 2 பேர் சின்ன வந்தாரு, அவ்வளோதான் வாய்ப்பு இல்லை. போன டைம் அது இங்கே முடியாதனாலதான் ராஜாவில் நின்னாரு. அது வேஸ்டா போச்சு. அவரு விஜயகாந்த் நின்னாரு, அவர் ஜெயிச்சாரு. ஆனா வாசம் வாங்கினா சொல்றாங்க, அவ்வளோ வாசம் வாங்கிட்டாரு. அந்த விஜயகாந்த் சாரோட பையன் வந்து நம்ம சட்டமன்ற தேர்தல்ல இந்த வருஷம் போட்டியிட்டா சிவகாசி தொகுதியில ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் ஜெயிப்பாரு. கட்டாயம் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. போன டைம் வாய்ப்பு இருந்தது, ஏடிஎம்கே கொடுத்தாங்க, நின்னாரு. ஆனா ஜெயிச்சதா தான் அறிவிச்சு தெரிஞ்சிச்சு. அது ஏதோ உள்குத்து நடந்துச்சு, வேற ஒண்ணு. அதிக ஓட்டு அவருக்கு தான் வந்தது. விழுந்தது ஃபுல்லா அவருக்கு தான். இந்த வாட்டியும் அவங்களுக்கு தான். இந்த வாட்டம் அவருக்கு தான் இருந்து நின்னா ஏடிஎம்கே சார் பண்ணா கட்டாயம் எல்லா ஓட்டும் விழுகும். இங்க வந்து ஏடிஎம்கே போட்ட மாதிரி இது வந்து. ஓகே சார். சார் இப்போ ஏடிஎம்கே வந்து 4 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு பழைய ஓட்டு திரும்ப ஒண்ணா வரும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே ஏடிஎம்கே ஓட்டு இங்க வந்து கட்டாயம் இன்னொரு தொகுதி ஃபுல்லா அவங்களுக்கு தான் ஏடிஎம்கே தான் அதிகம். ஓகே சார். தேங்க்ஸ். நம்ம கேப்டன் சார் அவங்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவங்க வந்து சிவகாசி தொகுதியில எம்எல்ஏவா நின்னா வெற்றி பெறுவாங்களா? கேப்டன் சொல்லுங்க. உங்களுக்கு தோன்றத பேசுங்க. அவங்க நின்னா வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் இந்த வட்டம் உறுதியா நிப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிப்பாங்க. வெற்றி பெறுவாங்க கண்டிப்பா. உங்க ஓட்டு? எங்க ஓட்டு விஜய் பிரபாகரன் தான். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் சிவகாசி தொகுதியில யார் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நின்னா வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே. டிஎம்கே. நீங்க யாருக்கு ஓட் போடுறீங்க? நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். எதனால பிஜேபி?
எங்க அப்பா அந்த கட்சியில இருக்காங்க, அதனால பிஜேபிக்கு ஓட்டு. உங்க அப்பா வந்து சொல்றது ஓகே ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் சார். நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யாரு போட்டி போட்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் சார். விஜய் சார் தான். எதனால விஜய் சார்? ஏன்னா யாராச்சும் புதுசா வரணும்ல, வந்தவங்கலாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஒண்ணுமே செய்யல, ரொம்ப கொள்ளை அடிக்கிறாங்க. உண்மையாலுமே ரொம்ப கொள்ளை அடிக்கிறாங்க. அதனால விஜய்க்கே போட்டா புதுசா வரட்டும், ஒரு 5 வருஷம் வரட்டும். புதுசா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க வந்து வந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யல. செஞ்சாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. மறுபடியும் விஜய் ஜெயிக்க வச்சோம்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். புதுசா யாராச்சும் கட்சிக்குனா விஜய் வந்தா பரவாயில்ல. அவரு ஒரு 5 வருஷம் உட்காரட்டும், நல்லா செஞ்சா நல்லா திரும்பி ஓட்டு போடலாம். கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவோம். நீங்க விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படிதானே? ஓகே சார், தேங்க்ஸ். வணக்கம் சார். நம்ம சிவகாசி தொகுதியில யார் இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? போன தடவை விஜய் பிரபாகரன் நின்றாங்க. அவங்க கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்துட்டாங்க. இந்த தடவை நின்றாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கேடிஆர் அவங்க நின்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்களே. இல்ல, கேடிஆருக்கு முன்ன கொஞ்சம் இது இருந்துச்சு. இப்ப அந்த அளவுக்கு கேடிஆர் கிடையாது. கேடிஆர் இப்ப ராஜவர்தனம் தொகுதியெல்லாம் நிற்கிறாங்க. அவங்க இங்க நிக்கிற, இங்க வந்து விஜய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாங்க. விருதுநகர் தொகுதின்னு பார்க்கும்போது ஏஆர் சீனிவாசன் அவங்க எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க. நம்ம மாணிக்க தாகூர் அவங்க எம்பிக்கு நிக்கிறாங்க. விஜய் பிரபாகரன் விஜய்க்கு இந்த வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. போன தடவை செவிக்க வேண்டியது கொஞ்சம் ஓட்டு எண்ணிக்கையில கொஞ்சம் வித்தியாசம் இதாயிருச்சு. அதான் கொஞ்சம் இதாயிருச்சு. இந்த தடவை என்ன கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்ம சிவகாசி தொகுதியில யார் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தளபதி தான். தளபதி சாரா? எதனால தளபதி சார் போட்டியிட்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சேஞ்ச் வேணும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டினியூஸா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிதான் வராங்க. ஏதாவது சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் மக்களுக்கு ஏதாச்சும் அவர் பண்ணியிருக்காரா? பண்ணல. எஜுகேஷன் வாரியா பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால வரலாம், வந்தா நல்லா இருக்கும். ஓகே மேம். ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆதரவு இருக்குமா? இருக்கு, இத்தனை நாளா அவங்க தான் இருக்காங்க. இருந்தாலும் தளபதி வந்தா இன்னும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டுக்குலாம் தளபதிக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். நம்ம சிவகாசி தொகுதியில அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யாரு எம்எல்ஏவா போட்டி போட்டா வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் பிரபாகரன். விஜய் பிரபாகரன் சார். எதனால அவர் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றீங்க? அப்பா கருத்து அவர் தான். என்ன சார்? அப்பா கருத்து அவர் தான். அப்படியா சார்? கேப்டன் கருத்து அவர் தான். நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்றாரா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. கேடிஆர் அவங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வர்றதுக்கு வாய்ப்பும் தெரியும் எனக்கு. ஆனா விஜய் கேப்டன் கருத்து அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார். சார், இப்ப தமிழகத்துல யார் சிஎம்ஆ வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி. தளபதி சார். எதனால தளபதி சார் சூஸ் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் யாரு எதுவும் பண்ணல. ஒரு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். நம்ம விஜய் சார் தனியாளா நின்று ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கூட்டணியா நின்னா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தனியாக மெஜாரிட்டி உண்டு. என்னால வினோத் தொழில விஜய் பிரபாகரன்னா இன்னும் அதிகம் வர வாய்ப்பு உண்டு. அவங்க கூட கூட்டணி வச்சா இன்னும் அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஓகே சார். பண்றது 200 உண்டு. விஜயகாந்த் விஜய் கூட்டணி வச்சா 100க்கு 200 கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. ஓகே சார், தேங்க்ஸ். வணக்கம் சார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நம்ம சிவகாசி தொகுதியில யார் எம்எல்ஏவா நின்னா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நாங்க ஓட்டு போட்டுருவோம். ஓகே சார். நீங்க? டிஎம்கேல யார் நின்றாலுமே அவங்க ஜெயிப்பாங்க. காங்கிரஸா இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த கேடிஆர் நின்னா அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கறது மாதிரி ஏதாச்சும் இருக்கு? கேடிஆர் இல்ல, அவங்க கட்சி தான் பார்க்கணும். அவங்க ஆனால் வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் டிஎம்கே வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து காங்கிரஸ் இருக்காங்க, 3 பேர் 2 பேர் காங்கிரஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு காங்கிரஸுக்கு. ஓகே சார். நம்ம சிவகாசி தொகுதியில விஜய் பிரபாகரன் அவங்க வந்துட்டு நின்னா அவங்களுக்கு ஆதரவு அளிப்பீங்களா? ஆதரவும் இல்லை, எங்க கூட கூட்டணி வச்சா ஆதரவளிப்போம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சு நாங்க எந்த கட்சி திராவிட முன்னேற்ற கூட்டணி இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு உண்டு. அவங்க வச்சு ஜெயிக்க வைப்போம். அவங்கள திமுகவில் யாரு கூட்டணி இருக்காங்களோ எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க ஜெயிக்க வைப்போம். அது கூட்டணி பார்க்காத அளவுக்கு ஜெயிக்க வைப்போம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இருந்தாலும் எதுக்காக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்றீங்க? கட்சியிலுமே ஆளு மாற்றம் இருக்கு. இது வாரிசு அரசியல் சொல்லி அடுத்தடுத்து வர்றாங்க. ஆனா திமுக 70 ஆண்டு காலத்துல 75 காலத்துல மாற்றமே இல்லாம
அடுத்தடுத்து அந்த கட்சியை நிலைநிறுத்தக்கூடிய சக்தி இருக்குது திமுகவுக்கு. ஆனால் வேற எந்த கட்சிக்கும் அந்த நிலைநிறுத்தல. அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அந்த சக்திக்கு எது திமுக விட சக்தி கிடையாது. திமுக வந்து உடையாது. திமுக இது முடிஞ்சாலுமே, தளபதி ஸ்டாலின் முடிஞ்சாலுமே அடுத்து வாழ்று அடுத்தடுத்து வர்றாங்க, எல்லாம் வருவாங்க. அது திமுக வந்து அந்த மாற்றம் இருக்காது. அதனால திமுகவுக்கு எல்லாரும் மக்கள் விரும்புகிறாங்க. திட்டங்கள் நிறைய பண்ணுறாங்க. திட்டங்களும் ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சொல்லலாம், அடிக்கிட்டே சொல்லலாம். அது திமுகவுடைய சாதனைகள் நிறைய சொல்லலாம். மற்ற கட்சியில் சாதனைகள் சொல்லணும்னா அது ஒவ்வொரு தலைவர் வந்து சொல்லணும். ஒவ்வொரு கட்சி 10 வருஷத்துக்கு இருக்கா, 5 வருஷத்துக்கு இருக்கா கட்சி ஆட்சி மாற்றம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் திமுக பொறுத்த மட்டுக்கு இது நிரந்தரமான ஸ்ட்ராங்காக வந்து சொல்லக்கூடிய கட்சியாக வந்து வந்துட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. வரக்கூடிய தேர்தல்ல சிவகாசி தொகுதியில நம்ம விஜய் பிரபாகரன் சார் வந்து நின்னா வெற்றி பெறுவாங்களா? பெறுவாங்க, கண்டிப்பா பெறுவாங்க. போன தடவையே கம்மி ஓட்டுல தானே இருக்காங்க, அதனால வருவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அவங்க ஊருக்கு நிறைய நல்லது விஷயங்கள் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காங்க. இங்கேயே நின்றுருக்காங்க ஆளுங்க, பண்ணுவாங்க. ஓகே மேம், தேங்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.